வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. 52வது G7 உச்சிமாநாடு பிரான்சின் எவியான் நகரில் இன்று தொடங்குகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் G7 உறுப்பு நாடுகள் பங்கேற்கின்றன. G7 உச்சிமாநாட்டில் இந்தியா ஒரு கூட்டாளர் நாடாக பங்கேற்பது இது 13வது முறையாகும். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நடைபெறும் தொடர்பு அமர்வுகளில் பங்கேற்கிறார். இம்மாநாட்டில் பிரதமர் திரு மோடியின் பங்கேற்பு உலக புவிசார் அரசியலில் இந்தியாவின் முக்கிய பங்கை எடுத்துக்காட்டுகிறது. எல் நினோ சூழலின் தாக்கம் இருந்தபோதிலும் நாட்டில் போதுமான அளவு உணவு தானிய இருப்பு உள்ளதாகவும் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்றும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற மைன் உச்சி மாநாட்டில் பேசுகையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நடுத்தர வர்க்கத்தினருக்கு பொருளாதார பாதுகாப்பு, மேம்பட்ட வசதிகள் மற்றும் புதிய வாய்ப்புகளை வழங்கி அவர்களை வலுப்படுத்துவதற்காக கடந்த 12 ஆண்டுகளில் அரசு விரிவான மாற்றங்களை செய்துள்ளது என்று பாஜக தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்ட சிறப்பு முகாம் கம்பன் கலையரங்கில் நாளை தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இம்முகாம் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான 221 PhD சேர்க்கை இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைன் மூலம் வரும் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் இருந்து தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.